பைசன் படத்திற்கு பிரபலங்கள் கூறிய கருத்துக்கள். தீபாவளி பண்டிகை என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பட்டாசும் புது படமும் தான். வழக்கமாக தீபாவளிக்கு ரஜினி, கமல், விஜய், அஜித் என டாப் ஹீரோக்களின் படங்கள் ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆகிவிடும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே பெரிய ஹீரோக்கள் தீபாவளி ரேஸில் ஆர்வம் காட்டுவதில்லை. இந்த ஆண்டு தீபாவளிக்கு பிரதீப் ரங்கநாதன், துருவ் விக்ரம், ஹரிஷ் கல்யாண் என இளம் ஹீரோக்கள் படங்கள் வெளியாகிறது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் ஹீரோவாக நடித்துள்ள பைசன் காலம் ஆடான் திரைப்படமும் இந்த ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படத்தில் துருவ் விக்ரம் ஜோடியாக அனுபமா பரமேஸ்வரன் நடித்துள்ளார். இப்படத்திற்கு நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்துள்ளார். இப்படத்தில் துருவ் விக்ரம் கபடி வீரராக நடித்துள்ளார். ஒரு கபடி வீரரின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த படம். ராமிடம் உதவி இயக்குநராக இருந்து பரியேறும் பெருமாள் படத்தில் இயக்குநராக அறிமுகமானவர் மாரி செல்வராஜ். முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது மட்டுமன்றி மிகப்பெரிய பெயரை அவருக்கு சம்பாதித்துக் கொடுத்தது. முதல் படத்திற்கு பிறகு அவர் இயக்கிய கர்ணன், மாமன்னன், வாழை ஆகிய 3 படங்களுமே மெகா பிளாக் பஸ்டர்கள் தான். பைசன் படத்தில் முதல் விமர்சனம் தெரிய வந்திருக்கிறது. அதாவது மாரி செல்வராஜின் குருநாதரான இயக்குனர் ராம் இந்த படத்தை பார்த்துவிட்டு தனக்கு நெருக்கமானவர்களிடம் மாரி செல்வராஜ் எடுத்த படங்களிலேயே இதுதான் பெஸ்ட் என்று புகழ்ந்து தள்ளிவிட்டாரா. ராமிடமிருந்து இப்படி ஒரு பாராட்டு வந்ததால் துருவ் விக்ரம், மாரி செல்வராஜ் படக்குழுவினர் என அனைவருமே உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறார்களா. மாரி செல்வராஜ் மேலும் முக்கிய சில பிரபலங்களுக்கும் ஸ்பெஷல் ஷோ திரையிட்டுள்ளார். படத்தை பார்த்த அனைவருமே துருவ் விக்ரம் கடின உழைப்பையும் படத்தின் மேக்கிங்கையும் பாராட்டி வருகின்றனர். அதே போல குறிப்பாக ஸ்டைலிஷான கதாபாத்திரத்தில் சண்டை காட்சிகளில் அதகலம் செய்துள்ளார் அமீர். வெற்றி மாறனின் வடசென்னை போன்று பைசனில் அவருடைய ரோல் பெரிய அளவில் பேசப்படும் எனவும் கூறியுள்ளனர். இந்த ஆண்டு ரசிகர்களுக்கு இடையில் பெரும் எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியுள்ள படமாக பைசன் உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் தீபாவளி தினத்தில் நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.